So, good evening to all. This is Professor from the Dark Heaven. ஸோ இந்த வீடியோ எதனால் எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் இல்லாட்டி நெக்ஸ்ட் டேயில் நீங்கள் எப்படி ஒரு ட்ரேடை எடுக்கணுன்றது தான் இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ. ஸோ நம்ம எப்படி அதை பிளான் பண்ணணும், ஒரு நாளைக்கு ட்ரேடுக்கு எப்படி பிளான் பண்ணுன்றது தான் என்னோட ஒரே கான்செப்ட். இது எப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏபிஎஃப்ஆர்எல் இருக்குது, ஆதித்ய பிர்லா ஃபேஷன். பாருங்கள், 2 நாளாக ஒரே சைட் வைஸில் சுற்றிட்டு இருக்கு, இன்னும் ஒரு மொமெண்டம் வரலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த மாதிரி சப்போஸ் இது வந்து பாருங்கள் ரொம்ப தூரம் கிடையாது, மண்டே 1 ஜனவரிக்கு மொமெண்டம் இல்லை, அதே மாதிரி 29 டிசம்பர் மொமெண்டம் இல்லை. ஸோ 2 நாளாக சைட் வைஸில் போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு மொமெண்டம் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் ரீப்ளேயோட காட்டுறேன், லைவ்ல எப்படி எடுத்துருக்கலான்னு. ஸோ மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ 1525 பாருங்கள், மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ 1525 கேண்டில், அடுத்தது உங்கள் மார்க்கெட் செட்டில் ஆயிடுச்சு இந்த ப்ரைஸில் 225.85. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணுன்ட்டு. எடுங்க, ஜஸ்ட் இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக பாக்ஸ் ஆகி ஒரு ரெக்டாங்கிளாக இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட், அதாவது மார்க்கெட் கிட்டத்தட்ட 12:40 12:40 3 மணி வரைக்கும் மார்க்கெட் அக்யூமுலேட் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள், மார்க்கெட் அக்யூமுலேட் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேடை நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு பாக்ஸு நான் சொல்லியிருக்கேன் கிளியர் கட்டாக. யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ நியூ இயர் கிஃப்ட்னு போட்டிருக்க வீடியோ ஒரு தடவை போய் பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸை நான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு அரை மணி நேரமாக எனக்கு இதே இதில் முடிச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் மை லெவல். ஸோ இந்த லெவல் போச்சுன்னா அடுத்த லெவல் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இவ்வளோ கன்சல்டேஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் லெவல். ஓகே, இந்த லெவலில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2 லெவலும் எனக்கு ஒரு பையிங் ஜோனா இல்லை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டேல மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அண்ட் மோர் ஓவர் மார்க்கெட்டோட ஒரு எல்லாரும் சொல்கிறது தான் டே ஹை. நான் டே ஹையில் என்னோட இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஹரிசாண்டல் லைனும் போட்டுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா நான் பிஇ செட் டெஃபினட்டாக டார்கெட் எடுப்பேன். நீங்கள் பிஇ செட் எடுத்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட்டில் அதுக்கு ப்ரீவியஸ் டு ப்ரீவியஸ் டே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட்டில் 3 லெவல்ஸும் எனக்கு டவுனில் கிடச்சிருக்கு. சிம்பிள் 3 லெவல். ஏன் பாருங்கள், இங்கே பாருங்கள், 5, 10, 15, 20, 25, 30 மினிட்ஸ்க்கு மேலேயே மார்க்கெட் ஒரே லெவலில் இருந்திருக்கு, அக்யூமுலேட் பண்ணியிருக்கு. மேலேயும் அக்யூமுலேட் ஆயிருக்கு, அடுத்தது அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 நாளாகவே அது அக்யூமுலேட்டில் இருக்குது. ஸோ நேற்று நீங்கள் ஏபிஎஃப்ஆரில் எப்படி ட்ரேட் எடுத்துருக்கணும்னா, மார்க்கெட் இதுக்கு கீழே போகாத வரைக்கும், அதாவது இதுக்கு கீழே கேப் டவுன் கொடுக்காத வரைக்கும் நான் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். இதுக்கு கீழே ஓகே, இதுக்கு கீழே போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு இந்த டார்கெட் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள், 5, 10, 15 வாட் எவர் இட் இஸ், இந்த லெவல் எனக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். ஏன்னா பாருங்கள், இதே லெவலில் தான் ப்ரீவியஸ்லேயும் வந்து உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருக்குது. ஸோ இந்த லெவலில் எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இன்கேஸ் சப்போஸ் 222 பிரேக் ஆச்சுன்னா 219.20. ஓகே, ஸோ 219 வரைக்கும் கிடைக்கும், ஒரு 3 ரூபா கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக ஏபிஎஃப்ஆரோட லாட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோட டவுன் சைட் டார்கெட். ஸோ டவுன் சைட் டார்கெட் ரொம்ப சின்னதாக இருக்குது, ரைட். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, மார்க்கெட்டில் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்குன்ட்டு. ஸோ அப்சைட் மொமெண்டம் இருந்தால் பாருங்கள், மேலே எந்த இடத்துல இருக்குது, மேலே கண்டினியூஸாக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, டன். எனக்கு பாருங்கள், 5, 10, 15, 20, 25, 30. ஸோ இந்த லெவலில் ரொம்ப நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அரை மணி நேரமாக இந்த இடத்துல இருக்கிறனால மேலே போச்சுன்னா என்னோட அடுத்த லெவல் இந்த 30 மினிட்ஸில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 30 மினிட்ஸ் லெவலில் ஒரு லைனை போட்டுக்கிறேன். ஸோ இந்த 30 மினிட்ஸ் லெவலில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ரைட். இங்கே பாருங்கள், வேணும்னா இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சொல்ல போனீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்ம பேசாமல் ஒரு லைனை போட்டுரும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்ட்டு மேலே இருக்க அந்த லைனை நம்ம இது பண்ணிக்கிறோம். 232 அண்ட் செகண்டு 230.
ஸோ மேலே இந்த டார்கெட், ஸோ கீழே இருக்க டார்கெட். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு, அதாவது நீங்கள் ட்ரேட் ஆகிற டேயில் என்ன நடந்திருக்கு, கேண்டில் ஷுட் பி இன் 5 minute கேண்டில். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். எந்த இண்டிகேட்டர் இல்லாமல் இப்படி இங்கே பார்த்தாலே தெரிய பாருங்க மார்க்கெட் எவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடி இருக்கு. இதுக்கு அடுத்த லெவல் இந்த லெவல் 236 ஹை. ஓகே, மேக்ஸிமம். ரைட். ஸோ இது வந்து நான் வந்து 1 டே முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட்டில் நான் என்ன ட்ரேட் எடுக்கணும், சி சைட் போகணுமா பி சைட் போகணுமா. ரைட், பாருங்க. ஸோ எனக்கு தெரியுது கீழே வந்தால் எனக்கு இந்த லெவல் வரும். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல், இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல். ஓகே, டன். ஏன் பாருங்கள், ஏன்னா இந்த இடத்துல பாக்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ நேரமாக மார்க்கெட் இதே லைனில் பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு அரை மணி நேரம் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ எனக்கு லெவல்ஸ் இப்போ நான் எடுத்தாச்சு. ஸோ இந்த லெவல் எனக்கு இப்போது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதா இல்லை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வருதான்னு நம்ம ரீப்ளேயில் பார்ப்போம். ரீப்ளே பாருங்கள். லைவ் மார்க்கெட் இருக்க நம்மளால் பண்ண முடியாதனால ஒரு ரீப்ளே கொடுக்குறேன். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரீப்ளே ஆன் பண்ணியாச்சு, ப்ளே பண்ணியாச்சு. என்ன நடக்குது பார்ப்போம். மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வந்தது. கேப் அப் வந்த அப்புறம் மார்க்கெட் திரும்பவும் நம்ம ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்தது. இங்கே பாருங்கள், நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த லெவல், இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் உங்களோட சப்போர்ட் ஜோன். ஓகே, இந்த சப்போர்ட் ஜோனை மேக்ஸிமம் இது மார்க்கெட் ஒன்று இது வரைக்கும் வரணும், இல்லாட்டி இந்த பாக்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சரி, மார்க்கெட் பாருங்கள், இதுக்கு மேலேருந்தே ஒரு பிரேக் அவுட் பாருங்கள் 5, 10, 15, 20 பாருங்கள் கண்டினியூஸாக இருக்குது பாருங்கள். மார்க்கெட் இது பாருங்கள் 30 மினிட்ஸோட பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு 232. ஸோ மார்க்கெட் சிஇ சைடில் இருக்குது. ராத்திரியே இது கேப் அப் கொடுத்துருச்சு பாருங்கள். மார்க்கெட் திரும்ப அடுத்த டார்கெட்டில் போச்சு 232 டான்சிங். ஓகே, நீங்கள் உடனே பயந்துருப்பீங்க இதை வந்து நான் புக் பண்ணணுமா இல்லையான்ட்டு. டெஃபினட்டாக வந்து இது வந்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது மட்டும் இல்லை, இது கூட சில ஸ்ட்ராட்டஜிஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சில இண்டிகேட்டர்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்ம போட்ட லைனில் மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு, டான்ஸ் ஆடி இருக்குது. ரைட், இப்போ அடுத்தது பாருங்கள், அதே இடத்துல நம்ம எந்த இடத்துல கன்சால்டேஷன் லைன் போட்டிருக்கோம் அதே இடத்துல பாருங்கள் 5, 10, 15, 20, 25 மினிட்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி ஆடும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இன்னொரு பாக்ஸை போட்டுக்கிறேன். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் எ பிரேக் அவுட். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ நேரமாக கன்சல்டேட் ஆகுது பாருங்கள், எவ்வளோ நேரமாக கன்சல்டேட் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. திஸ் இஸ் மை என்ட்ரி கேண்டில். இங்கே போயிட்டு என்ட்ரி கேண்டில் பாருங்கள் கண்டினியூஸ் பிரேக் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இது ரீச் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட் ஐ எம் வாட்சிங் டுவர்ட்ஸ் 236 ரீச் ஆயிடுச்சு. ஸோ என்னோட டோட்டல் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் முன்னாடி போய் பாருங்கள். ஹையை பிரேக் ஆகிட்டு 238, 241, 240 பாருங்கள் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். 242 அண்ட் இஸ் டான்சிங். 242 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ஏபிஎஃப்ஆர் ராட்டு ரொம்ப அதிகம். ஐ திங்க் 1500, 1600 அப்ராக்சிமேட்லி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து போயிருக்கு பாருங்கள். கேப் அப் கொடுத்துச்சு, நம்ம ஏரியாவில் வந்து கன்சால்டேட் ஆச்சு, அக்யூமுலேட் ஆகிடுச்சு, திரும்ப மேலே போச்சு. ஸோ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது 230லேருந்து எடுத்திருந்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் கோயிங் அப் டு 245. ஸோ 15 பாயிண்ட்ஸ் அப் சைட் மூவ் ஆகிருக்கு. இன்னமும் போயிட்டு இருக்கு 46. ஓகே, வாட் அ மூவ். ஸோ சி சைட் மூவ். ஸோ ஃபுல் டே மணி என்னன்னு பாருங்கள். மணி 210 வரைக்கும் மேலே தான் இருந்திருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் புக் பண்ணியிருக்கலாம். ஏன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக முன்னாடி போய் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்துருக்கும். நான் உங்களுக்கு லைவில் எப்படி எடுக்கணும்னு தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு, கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு. திரும்ப பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஒரு கன்சால்டேஷன்லாம் வந்துகிட்ருக்கு. மார்க்கெட் இஸ் அகெயின் இன் 5, 10, 15, 20, 25, 30. ஸோ மார்க்கெட்டில் இது ஒரு கன்சால்டேஷன் ஜோன். அரை மணி நேரமாக இதே இடத்துல கன்சால்டேட் ஆகுது. ரைட், ஸோ கன்சால்டேஷன் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டில் என்ன ஆச்சு, டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட்,
ஸோ அதே ஜோனை வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுது. பாருங்க, திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த ஜோனில் என்ன நடக்குது? ஸோ மார்க்கெட் இந்த ஜோன்லேயே எங்கேயும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் என்ன ஆயிருக்கும் பாருங்கள். சப்போஸ் இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன் பாருங்கள், பாஸ் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்த நாள் பாருங்கள், எக்ஸாக்டாக இதே ஜோனில் நெக்ஸ்ட் டே வந்து, அதாவது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக இதே ஜோனில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, இதே ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நான் இதோட ஹையை கொஞ்சம் இன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஹையை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதே ஜோன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. திரும்ப நான் ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், திரும்ப இதே ஜோனில் டான்ஸ் ஆடுது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, பட் ஆனால் மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு மொமெண்டம் கொடுத்த அப்புறம் மார்க்கெட் மேக்ஸிமம் ஒரு சைடு வைஸ் இல்லாட்டி ஸ்விங் ட்ரேடில் தான் இருக்கும். பாருங்கள், எக்ஸாக்டாக இதே லெவலில் மார்க்கெட் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கு. பாருங்கள், மார்க்கெட் திரும்பவும் அதே கன்சால்டேஷனில் ஓடிக்கிட்டு இருக்கு. கீழே ஓடிட்டு இருப்பாங்க. இந்த ஜோன் இதை உடைக்கல பாருங்கள். மார்க்கெட் பிரேக் ஆச்சு. உங்களை எல்லாம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே உங்களுக்கு ஒரு பையர் செல்லர் ஃபைட் பண்ணுற கேண்டில். அதுக்கப்புறம் திரும்ப பிரேக் ஆச்சு. மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ஸ்டாக்கை பிடிச்சா கூட பரவாயில்ல, அந்த ஒரு ஸ்டாக்ல நீங்கள் கெத்தா நீங்கள் செய்யலாம். யாரும் என்னென்ன ஸ்டாக் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பிக்கப் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ப்ராக்டிஸ், ஃப்ரீ கோர்ஸ், எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் எந்த இதுலையும் சார்ஜ் பண்ணலை. ஃப்ரீ ப்ராக்டிஸ், ஃப்ரீ கோர்ஸ். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதே லெவலில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். வேறு எங்கேயா வந்திருக்குன்னா எங்கேயும் அக்யூமுலேட் ஆகலை. எந்த இடமும் அக்யூமுலேட் ஆகலை. எனக்கு இந்த ஜோன் ரொம்ப நேரம் அக்யூமுலேட் ஆனதுனால நான் இந்த ஜோனை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நான் பார்க்குறேன். ஸோ பாருங்கள், கண்டினியூஸாக மார்க்கெட் இது கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுக்கு. இன்னைக்கு 3rd Jan 2024 பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு ஏபிஎஃப்ஆரில் என்ன பண்ணியிருக்கோம்? ரைட், இங்கே பாருங்கள், இங்கே ரொம்ப நேரம் அக்யூமுலேட் ஆகுது. பாருங்கள், அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு ஒரே இடத்துல. ரைட், ஸோ அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பாக்ஸ் போட்டால் உங்களுக்கு இன்னமும் புரியும். மார்க்கெட்டில் இப்போ 2 அக்யூமுலேஷன் ஜோன் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 2 ஜோன். ஸோ மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு மொமெண்டம் சைட்வைஸ். ஸோ மார்க்கெட்டில் இதுக்குள்ளே தான் இருக்க சான்ஸ் இருக்குது. உடைச்சதுன்னா இது வரைக்கும் நம்ம டார்கெட் கிடைக்கும் 238 வரைக்கும். இல்லாட்டி மார்க்கெட் ஃபுல் டே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அக்யூமுலேட் ஆகி மார்க்கெட் முடிஞ்சிடும். ஸோ டைம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் 135 இது வரைக்கும் ஓடி இருக்குது. ஸோ 135 வரைக்கும் மார்க்கெட் இன்னமும் சைட்வைஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைவ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா சரி, இது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஃபஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் எடுங்க. அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் லைனை ட்ராப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் கால் ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக் வித்தவுட் இண்டிகேட்டர். உங்களுக்கு ஃப்ரீயான ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லித்தரேன். ஃப்ரீயாக பாருங்கள், பிரேக் அவுட் ஆகுது. பட் ஆனால் இது வரைக்கும் மேக்ஸிமம் என்னோட மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் 238. ஸோ அக்யூமுலேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் கோயிங் டு ராக் அப் டு ஹியர். அட்லீஸ்ட் இது வரைக்குமா வரணும், 238 வரைக்குமா வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 238, ஏன்னா இது ஒரு லோவாக ஆக்ட் ஆகுது. இங்கே என்ன ஒரு பையிங் வந்திருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டார்கெட். ஸோ மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கே நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் பாருங்கள். நாளைக்கு இவ்வளோ நேரம் ஜோன் அதே மாதிரி தான். இந்த ஏபிஎஃப்ஆரில் நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக சைட் வைஸ் ஆயிருக்கு. ஓகே, திரும்ப ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகி இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. இப்போ இதுவும் ஒரு ஜோன் ஆயிடுச்சு பாருங்கள்.
இதுவும் ஒரு பாருங்கள் 5 10 15 20 25 30 35 40 45. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் நீங்கள் சிஇ போகணுமா இல்லை பிஇ சைட் போகணுமா. ஸோ சிஇ சைட் போகணுமா பிஇ சைட் போகணுமா இப்போ உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஸோ இது என்னோட ஒரு ஜோன். ஓகே, இந்த ஜோன் பாருங்கள் அக்யூமுலேஷன் ஜோன், இதுவும் அக்யூமுலேஷன் ஜோன், இதுவும் அக்யூமுலேஷன் ஜோன். ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு சப்போஸ் ஏபிஎஃப்ஆர் என்ன நடக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிஇ போகணுமா சிஇ போகணுமா. ஸோ கால் ஆர் புட் இவ்வளோ நேரம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். கொஞ்சம் யோசிங்க, ப்ரைஸ் செக்ஷன் என்ன சொல்லுது, கால் போக சொல்லுதா இல்லை புட்டு போக சொல்லுதா, நாளைக்கு என்ன பண்ணணும் மார்க்கெட்டில். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் யுவர் வியூஸ். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு செவி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் உங்களுக்கு டிப் ப்ரொவைட் பண்ண வரல. ஐ எம் கிவிங் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணுறோம். நார்மலாக இது வச்சு பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய அக்யூரசி இருக்கும். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் உங்களோட ஸ்கில்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் இதை பார்த்துட்டு பயனடையட்டும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ அண்ட் சூன் ஐ வில் அப்டேட். நாளைக்கு உண்டான அனாலிசிஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதை பார்த்து அடுத்த நிமிஷத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய் அண்ட் see you soon with my new analysis. ஓகே, ஸோ நம்ம இதை எக்ஸைட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் see our market view tomorrow. ஓகே, ஸோ கூடி சேர்த்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். And keep watching and keep supporting. Thank you.